அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்க எப்போதாவது விதிப்படிதான் எல்லாம் நடக்குதுன்னா, நான் இப்போ ஒரு செயலை செய்வதோ செய்யாம இருக்கிறதோ விதிதானே அப்படின்னு நினைத்திருக்கிறீங்களா? அது தெரிஞ்சுக்கு முன்னாடி உங்களுக்கான சில கேள்வி. நண்பர்களே, நாம் எல்லாரும் ஒரு மேட்ரிக்ஸ்குள்ள இருக்கோமா? இல்ல நாம் சேரது எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்ட ஸ்கிரிப்டானா? இஸ்லாத்துல சொல்லப்படுற விதி அப்படிங்கிற கான்செப்ட ஒரு புரோகிராமர் கண்ணோட்டத்துல பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க. அதுதான் கதிர் மற்றும் கலாம். முதல்ல கதிர். இது ஒரு சாஃப்ட்வேரோட சோர்ஸ் கோட் அல்லது கான்ஃபிகரேஷன் ஃபைல்னு வச்சுக்கலாம். ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகுறதுக்கு முன்னாடி அது என்ன செய்யணும், அதோட லிமிட்ஸ் என்ன, அதோட டேட்டாபேஸ் என்னன்னு டெவலப்பர் முடிவு பண்ணுவாரு இல்லையா? அதுதான் கதிர். இந்த உலகம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் தன் ஞானத்தால நாம் என்ன செய்ய போறோம், நமக்கான வாய்ப்புகள் என்னன்னு எழுதி வச்ச மாஸ்டர் பிளான் தான் இது. அடுத்து கலா. எழுதப்பட்ட கோட் எப்போ செயல்பாட்டுக்கு வருதோ அதுதான் ரன் டைம் எக்ஸிகியூஷன். உதாரணமா, ஒரு கேம்ல பிளேயர் ஜம்ப் ஆகணும்னு கோட்ல இருக்கு. ஆனா அந்த பிளேயர் எப்போ குதிக்கிறாரோ அந்த நிமிஷம்தான் அது கலா. உங்க வாய்ப்பையில ஒரு விஷயம் நடக்கணும்னு இருக்கிறது கதிர். அது உங்க லைஃப்ல ஒரு ஈவெண்ட் நடக்குற அந்த மொமெண்ட் தான் கலா. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். கம்ப்யூட்டருக்கு சுய விருப்பம் இல்லையே, ஆனா மனுஷனுக்கு இருக்கே. அங்கதான் அல்லாவோட மேதைமை இருக்கு. அல்லாஹ் நம்மை ஒரு சாதாரண ரோபோவா படைக்கல, ஒரு அட்வான்ஸ் ஏஐ வித் யூசர் இன்புட்டா படைச்சிருக்கான். உங்க லைஃப் ஒரு ஓபன் வேர்ல்ட் கேம் மாதிரி. மேப் ரெடி, ரூல்ஸ் ரெடி. ஆனா எந்த மிஷன் முதல்ல முடிக்கணும், எந்த பாதையில போகணும்ங்கிறது கண்ட்ரோல உங்க கையில தான் இருக்கு. நீங்க கொடுக்கிற இன்புட்டை பொறுத்துதான் உங்களோட அவுட்புட் அமையும். நீங்க எடுக்க போற முடிவு என்னன்னு அந்த டெவலப்பருக்கு அல்லாவுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா அந்த முடிவை எடுக்கிற உரிமையை உங்ககிட்டயே கொடுத்துத்தான். அதனால் உங்க வாழ்க்கையோட கோட் சூப்பரா இருக்கணும்னா உங்க இன்புட் நேர்மையா இருக்கட்டும். விதிங்கிறது முடங்கி போறதுக்கு இல்ல, சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு.